அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இங்கிலீஷ் பேச்சு யூடியூப் சேனல். இன்னைக்கு இங்கிலீஷ் பேச்சில் நம்ம 3 மிக முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் அந்த வார்த்தைகள் மற்றும் வாக்கியங்களை நம்ம நிறைய பேசியிருப்போம், கேள்வியும் பட்டிருப்போம். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆனால் நிறைய பேருக்கு இந்த டூ, டஸ், டிட்டு இதிலெல்லாம் நிறைய வார்த்தைகள் புரியாமல் இல்லை குழப்பிக்கிட்டு இதுக்கு பதிலாக அது போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லாகவே இந்த டூ, டஸ், டிட்டு எங்கெங்கெல்லாம் வரும், இதை பேஸ் பண்ணி சென்டென்ஸ் எப்படிலாம் ஃபார்ம் பண்ணலாம் அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இந்த சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆர் மற்ற இங்கிலீஷ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தின வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வீடியோக்குள்ள போலாமா? நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது டூ, டஸ், டிட். இந்த டூ, டஸ், டிட் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ஷனை குறிக்கும். ஆக்ஷன் அப்படின்றது தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்க? செயல். செயலை குறிக்கிறது தான் என்னது? இந்த டூ, டஸ், டிட். ஒருத்தவங்க பண்ற வேலையை தான் குறிக்கிறது இந்த டூ, டஸ், டிட் அப்படின்றது. இப்போ இந்த டூ, டஸ் அண்ட் டிட் எந்தெந்த இடத்துலலாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். முதல்ல டூ. இந்த டூ அப்படின்றது எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொனவுன்ஸ்ல வரும். ப்ரொனவுன் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும், which replaces a noun. அதாவது பெயர் சொல் என்று அழைக்கக்கூடிய அந்த நவுனை ரீப்ளேஸ் பண்ணும். உதாரணத்துக்கு ராம் அப்படின்ற பேர் இருக்கு அப்படின்னா, நவுனாக இருக்குன்னா அந்த ராம் அப்படின்றத ஹி அப்படின்னு மாத்தும். இதே சரண்யா அப்படின்ற பேர் இருக்குன்னா அந்த சரண்யாவை என்னவா மாத்தும்? ப்ரொனவுன் ஷியாக மாத்தும். சேர் அப்படின்றது ஒரு நவுனாக இருக்குன்னா அந்த சேரை என்னவாக மாத்தும்? இட் ஆக மாத்தும், அதுவாக மாத்தும். இதுதான் நவுன் ப்ரொனவுனாக பரிணாமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இந்த ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்ல டூ எந்தெந்த இடம்லாம் டூ வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ வந்தா டூ வரும், யூ நீ அல்லது நீங்கள் வந்தா டூ வரும், வி நாங்கள் வந்தா டூ வரும், தே அவர்கள் வந்தா டூ வரும். மறந்துடாதீங்க, ஐ, யூ, வி, தே. நான், நீங்கள், அவர்கள் மற்றும் நாங்கள். இந்த மாதிரியான 4 விஷயங்கள் வந்தா இந்த இடத்துல டூ அப்படின்ற வார்த்தையானது நிச்சயமா நம்ம போட்டுடலாம். அடுத்து இன்னொன்னு இருக்கு, ப்ளூரல் நவுன்ஸ். ப்ளூரல் நவுன்ஸ். இந்த ப்ளூரல் நவுன்ஸ் அப்படின்றது என்னது? ப்ளூரல் நவுன்ஸ் அப்படின்றது பன்மை பெயர் சொற்கள். பன்மை பெயர் சொற்கள் எந்தெந்த இடத்துலலாம் இருக்கோ அந்த இடத்துல என்ன வரலாம்? இந்த டூ அப்படின்றது வரலாம். நவுன் அப்படின்றது நம்ம தெளிவா பார்த்துருந்தோம். பெயர் சொல் அப்படின்றது என்ன, அதை பத்தின முழு நீள காணொலி இருக்கு. உங்களுக்கு அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனல்ல நவுனை பத்தின வீடியோ டீட்டெயிலா இருக்கு அண்ட் பேசிக் இங்கிலீஷும் இருக்கு, அதை பார்த்துட்டு வந்துருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் டூக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து டஸ். டஸ் அப்படின்ற வார்த்தை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன்ஸ்ல he, she, it, அவள், அவன், அது, இந்த 3 விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அது இல்லாம சிங்குலர் நவுன்ஸ், அதாவது ஒருமை பெயர் சொற்கள். ஒருமை பெயர் சொற்கள் வந்தாலும் அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம்? டஸ் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து டிட். டிட் அப்படின்றது நமக்கே தெரிஞ்சிருக்கும். டிட் அப்படின்றது அநேகமா பாஸ்ட் டென்ஸ்ல, இறந்த காலத்துல தான் வரும்ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல வரும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல வரும். அதை பேஸ் பண்ண சென்டென்ஸ் கண்டிப்பா நம்ம பார்ப்போம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல வரும். அதுக்கப்புறம் டூ அண்ட் டஸ், அதாவது டூ அண்ட் டஸ் உடைய சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல வரும். எந்த இடத்துல டூ அண்ட் டஸ் பாஸ்டாக இருக்கோ அந்த இடத்துலலாம் என்ன வரும்? இந்த டிட் அப்படின்ற விஷயமானது வரும். இப்போ நம்ம டூ, டஸ், டிட், அதாவது ஒரு செயலை குறிக்கக்கூடிய இந்த விஷயங்கள். இந்த டூ அப்படின்றது டூ திஸ் ஒர்க், இந்த வேலையை பண்ணு, நான் இந்த வேலையை பண்ணிட்டேன்னா டிட். ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் சென்டென்ஸ்ல எப்படி போய் உட்காரும் அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கேள்விகளாக கொடுத்துருக்கேன். இந்த கேள்விக்கு நம்ம சேர்ந்து ஆன்சர் பண்ணுவோம். உங்களுக்கு நான் ஒரு 5 to 10 செகண்ட் டைம் கொடுக்குறேன். அதை யோசிங்க. யோசிச்சுட்டு நீங்க ஒரு மனசுல ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. நான் அதுக்குள்ள ஆன்சர் எழுதுறேன். பார்ப்போமா? We always dash exercise together. We நாங்கள் always எப்பவும் dash exercise together சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுவோம். நல்லா யோசிச்சு பாருங்க என்ன வரும்? we எந்த இடத்துல இருக்கு? முதல் 3 ஆன்சர் நான் சொல்லிடுறேன். we எந்த இடத்துல இருக்கு? we நல்லா பாருங்க, கரெக்டா பாருங்க. do பக்கத்துல we அப்படின்ற அந்த ப்ரொனவுன் இருக்கா? அப்போ இங்க என்ன பண்ணணும்? do அப்படின்னு சொல்லணும். we always do exercise together. நாங்கள் எப்பவும் எக்ஸசைஸ் சேர்ந்து தான் பண்ணுவோம். அடுத்த விஷயம் பார்ப்போமா? mom dash the cooking. mom dash the cooking. நல்லா பாருங்க. mom dash the cooking. சிங்குலர் நவுன், ஒருமை பெயர் சொல். mom, mother, mom அப்படின்றது அந்த இடத்துல
காமனான நவுன் தானே. அப்போ அது சிங்குலர் நவுனா ஒருமை தானே. மாம் அப்படின்றது ஒருமை, ஒருமை பெயர் சொல். டேஷ் த குக்கிங், சமையல் பண்ணுவாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன வரணும்? டஸ் அப்படின்றது வரணும். என்ன வரணும்? டஸ். மாம் டஸ் த குக்கிங். இப்போ அடுத்த கேள்விக்கான ஆன்சர் நீங்க தான் பண்ண போறீங்க. 10 செகண்ட்க்கு அப்புறம் தான் நான் ஆன்சர் சொல்லுவேன். சரிங்களா? டேட் டேஷ் த டிஷ்ஷஸ். நல்லா பாருங்க. டேட் டேஷ் த டிஷ்ஷஸ். டிஷ்ஷஸ்னா பாத்திரம் கழுவுறது. அப்பா வந்து பாத்திரம் கழுவாரு. அப்பா தான் பாத்திரம் கழுவாரு. அம்மா சமைப்பாங்க, அப்பா பாத்திரம் கழுவாரு. இந்த இடத்துல என்ன போடணும்? நல்லா யோசிச்சு பாருங்க. இது என்னது? டேடுன்றது மாம்ன்றது சிங்குலர் நவுன்னா, டேடுன்றது என்னன்னு உங்களுக்கே தெரியும். யோசிங்க. கரெக்ட். ஸோ டேட் அப்படின்றது சிங்குலர் நவுன், ஒருமை பெயர் சொல். அப்போ இந்த இடத்துல என்ன வரணும்? டஸ். டேட் டஸ் த டிஷ்ஷஸ். அப்பா வந்து பாத்திரம் கழுவுவார். டஸ்ன்றது வரும். டேட் டஸ் த டிஷ்ஷஸ். அப்பா பாத்திரம் கழுவுவார். அடுத்து தே டேஷ் அமேசிங் ட்ரிக்ஸ். தே டேஷ் அமேசிங் ட்ரிக்ஸ். இந்த இடத்துல தே அப்படின்றது அவர்கள். தே எங்க இருக்கு பாருங்க. தே எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்ப தே எந்த இடத்துல இருக்கு? டூ இடத்துல இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? தே டூ அமேசிங் ட்ரிக்ஸ். அவர்கள் அற்புதமான ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கப்பா. அவங்க வேற லெவல்ல ட்ரிக்ஸ் பண்ணுவாங்க. அதான் தே டூ அமேசிங் ட்ரிக்ஸ். அடுத்து யூ டேஷ் வெல் இன் த டெஸ்ட். யூ டேஷ் வெல் இன் த டெஸ்ட். யூ நீங்க எந்த இடத்துல இருக்கு? யூ யூ டேஷ் வெல் இன் த டெஸ்ட். யூ டூ வெல் இன் த டெஸ்ட். யூ டூ வெல் இன் த டெஸ்ட். நீ நல்ல டெஸ்ட்ல நல்லா பண்ணு. நீ நல்ல டெஸ்ட்ல பண்ணு. அப்போ யூ எந்த இடத்துல இருக்கு? டூ இடத்துல இருக்கு. யூ டூ வெல் இன் த டெஸ்ட். யூ டூ வெல் இன் த டெஸ்ட். நீ வந்து டெஸ்ட்டை வந்து நல்லா பண்ணு அப்படின்றது இதனுடைய அர்த்தம். அடுத்து தே டேஷ் டஸ்டிங் அண்ட் கிளீனிங். தே டேஷ் டஸ்டிங் அண்ட் கிளீனிங். இந்த இடத்துல நல்லா பாருங்க, எந்த இடத்துல போடலான்னு சொல்லிட்டு பாருங்க. அதாவது அவங்க கிளீன் பண்றதும் துடைக்கிறதும் பண்ணிட்டாங்க. அவங்க துடைக்கிறதும் கிளீன் பண்றதும் பண்ணிட்டாங்க. என்ன காலம்? யோசிங்க. கரெக்ட். பண்ணிட்டாங்க. அவங்க கிளீன் பண்ணி தொடச்சு முடிச்சிட்டாங்க. அப்ப என்ன வரணும்? இறந்த காலம். இறந்த காலம்னா என்னது? பாஸ்ட் டென்ஸ். என்ன பாஸ்ட்? சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட் எங்க இருக்கு? டிட். தே டிட் டஸ்டிங் அண்ட் கிளீனிங். தே டிட் டஸ்டிங் அண்ட் கிளீனிங். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அதாவது தே வந்து நீங்க இந்த இடத்துல தானே கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாக்கியம் எதை பேஸ் பண்ணி அமைஞ்சிருக்குன்னா இறந்த காலத்தை பேஸ் பண்ணி அமைஞ்சிருக்கு. இறந்த காலத்தை பத்தி பேஸ் பண்ணி அமைஞ்சிருந்தா என்ன வரணும்? சிம்பிள் பாஸ்ட் அப்படின்றது இந்த இடத்துல வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன போடணும்? டிட் தான் போடணும். தே இருக்குன்ற ஒரே காரணத்தினால நம்ம போட்டுக்க முடியாது. இது மேக்சிமம் அப்படிதான் சுத்தி வரும். ஆனா இந்த இறந்த காலத்தின் அடிப்படையில் பேசும்போது அந்த காலத்தை பேஸ் பண்ணி அந்த சென்டென்ஸ் இருக்குன்னா டிட் தான் போடணும். அவர்கள் வந்துருச்சுன்றதுனால வந்து டிட் எல்லாம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. ஃபார்முலா மேக்சிமம் யூஸ் ஆகும். சில இடத்துல காலங்களின் அடிப்படையில் ஃபார்முலாவை எல்லா இடத்துக்கும் நம்ம பொருத்திட்டு போக முடியாது. அப்ப அந்த காலத்தை பேஸ் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். அடுத்து he dash such interesting work. he dash such interesting work. he எங்க இருக்கு இந்த இடத்துல? he நல்லா பாருங்க. நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்க. பார்த்துட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொல்லிடவா? he எங்க இருக்கு? he does இடத்துல இருக்கு. he does such interesting works. he does such interesting works. அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? who dash the drawing. who dash the drawing. யாருப்பா இந்த டிராயிங்கை பண்ணது? கேள்வி சிம்பிளா நான் அப்படியே கேட்கிறேன். தமிழாக்கம் சொல்றேன். யாருப்பா இந்த டிராயிங்கை பண்ணது? யார் இந்த டிராயிங்கை பண்ணது எந்த காலம்? யார் இந்த டிராயிங்கை பண்ணது? நீங்களே சொல்லுங்க. யோசிங்க. யோசிச்சுட்டு இருக்கீங்களா இல்லை யோசிச்சிட்டீங்களா? யோசிச்சிங்க. கரெக்டா? இறந்த காலம் தானே. அப்ப இறந்த காலம்னா என்ன? சிம்பிள் பாஸ்டா? இந்த இடத்துல வேற என்ன இருக்கு? க்ளூ நமக்கு சிம்பிள் பாஸ்ட் இருக்கு. சிம்பிள் பாஸ்ட் வந்தா என்ன போடணும்? கரெக்ட். டிட் போடணும். who did the drawing. who did the drawing. இந்த வரைபடத்தை வரைந்தது யார்? who did the drawing. சொல்லுங்க. who did the drawing. அடுத்து ஹென்றி dash the drawing. இப்ப இந்த வரைபடத்தை வரைந்தது ஹென்றி.
இந்த வரைபடத்தை, இந்த ஓவியத்தை வரைந்தது யாரு? ஹென்ரிப்பா வரைந்தது. அப்படின்னா அதுவும் எனது பாஸ்ட் தானே, சிம்பிள் பாஸ்ட் தானே. அப்ப அந்த இடத்துல என்ன வரணும்? கரெக்ட், அதே டிட் தான் வரணும். அதே டிட் தான் வரணும். ஹென்ரி டிட் தி டிராயிங். கேள்விக்கான பதில் ஹென்ரி டிராயிங்கை பண்ணா. யார் டிராயிங் பண்ணா? ஹென்ரி டிராயிங்கை பண்ணா பாஸ்ட், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? டேஷ் ஷி அட்டெண்டட் தி மீட்டிங். இப்போ இந்த இதுக்கு வந்து நான் கேள்வி மட்டும் தான் சொல்லுவேன். இது கேள்வி இருக்கிறது தமிழாக்கம் சொல்லுவேன். நீங்களே என்ன பண்ணணும்னா இதுல இருந்து எதை போகணும்னு கண்டுபிடிச்சிடணும். ஒரு க்ளூ இதுல இருக்கு, காலத்தின் அடிப்படையிலான க்ளூ இருக்கு. பார்த்துட்டீங்களா கேள்வியை? என்ன க்ளூ அது? கரெக்டா நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. நான் சொல்றேன். அட்டெண்டட். அட்டன் பண்ணினான், அட்டன் செய்தான், அட்டன் செய்தானா, அட்டெண்டட், முடிஞ்சு போச்சு. அப்ப முடிஞ்சு போனதுக்கு என்ன? இறந்த காலம். இறந்த காலம் எங்க இருக்கு? கரெக்டா சொல்லிட்டீங்களா? டிட் he attended the meeting? கேள்விக்குறி. அவன் மீட்டிங் அட்டன் பண்ணானா அப்படின்றது என்னது? டிட். பாஸ்ட், சிம்பிள் பாஸ்ட் வந்து அந்த இடத்துல என்ன வரணும்? டிட் வரணும். இப்போ இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயத்தை நல்லா பார்த்தோன்றத ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா ரீகெயின் பண்ணி பார்த்துக்கோங்க. டூ, டஸ், டிட், அதாவது ஒரு செயலை குறிக்கக்கூடிய அந்த டூ, டஸ், டிட் அப்படின்றது என்ன, அது எந்தெந்த விதமான விஷயங்களுக்கெல்லாம் வரணும், எந்த சப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம் வரணும், எந்த சிங்குலர் நவுனுக்கு என்ன வரணும், ப்ளூரல் நவுனுக்கு என்ன வரணும், எந்தெந்த ப்ரொனவுன்ஸுக்கு என்னென்ன வரணும், சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல கேள்வி ஃபில் இன் த பிளாங்க்ஸா வந்து அதை நம்ம எப்படி ஃபில் பண்ணணும், எந்தெந்த வார்த்தை எங்கெங்க போடணும் அப்படின்ற ஒரு அவுட்லுக் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது இதுல டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன் நீங்க இந்த கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் சில பேர் வந்து கிளாஸஸ் வந்து எங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுற ரெடியாக இருக்கேன். நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது ஒரே விஷயம்தான், உங்களுடைய இதை வந்து பதிவு பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். எஸ் ஃபார் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் இல்லை எஸ் அப்படின்றது டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நிச்சயமாக என் சைட்லேருந்து அதுக்கான ரெஸ்பான்ஸ் வரும். இப்போ உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கிலீஷ் பேச ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.